என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மாசி மாதம் தீர்த்தவாரி நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மழை எவ்வளோ நாள் நீடிக்கும், பள்ளி கல்லூரிகளுக்குலாம் நாளைக்கு 13ஆம் தேதி விடுமுறை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இப்போ ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த மழைக்கான அப்டேட் எப்படிலாம் வந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, நேற்று 12/3/2025 தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வந்து மகாமகம் குளத்தில் தீர்த்தவாரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். இதேமாரி அதாவது முக்கியமான ஆலயங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த விசேஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் இந்த மாசி மகம் வந்ததுனாவே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட விவசாயிகள் தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு மட்டும் சொல்ல முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% அறுவடை ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட ஒரு 20% அறுவடை முடிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ வைக்கோல்லாம் வந்து ரொம்ப வயலில் வீணாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே வந்து பிஓஓ கிட்ட வந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாடு அரசு வந்து மஞ்சள் நில அலர்ட் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஒரு 8 மாவட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து அனைத்துமே வந்து மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது புயலாக மாறுமா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மழை வந்து வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளவுடாக இருக்குது. காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா மணி 2 மணி ஆச்சு. இப்போ மதியம் 2 மணி ஆச்சு. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 13/3/2025 தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதன் அடிப்படையில் வந்து நேற்று 12/3/2025 மாசி மக தீர்த்தவாரி நடந்துக்கிட்டு இருக்கிற 2 lakh பீப்புள் வந்து இந்த குளத்தில் நீராடி புனித நீராடி இருக்காங்க, தீர்த்தவாரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குழந்தைய மையமாக வச்சு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கும்பகோணம் வந்திருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெயின்லேயும் வாகனங்கள்லேயும் வந்திருக்கிறாங்க. நிறைய இப்போ போக்குவரத்து வசதிகள்லாம் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுத்துருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து தீர்த்தவாரி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வந்து அது உள்ளூர் விடுமுறையும் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வீடியோன்னு சொல்லணும்ல. அந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நேற்று 12/3/2025 எக்ஸாம் எழுதுறது +2 எக்ஸாம் கணித எக்ஸாம் நேற்று நடந்தது இல்லையா. 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு இருக்கிற நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெல்லையில் வந்து முக்கியமாக வந்து ஒரு மதுமதிங்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய அப்பாவை வந்து கேன்சர் வியாதியால் அவர் வந்து நேற்று களமாயிட்டார். ஸோ அவரோட ஈமச்சடங்குக்கு கூட அவர் போக முடியாமல் அவரை தொட்டு வணங்கிட்டு, நான் எக்ஸாம் போகிறப்போ நான் வந்து நீங்கள் நினச்ச கனவை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறதா சொல்லிட்டு செய்திகளில் போயிட்டு இருந்துச்சு. மனசு நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா தான் கேதே இறப்பு தான் முக்கியம்னு சொல்லாமல் தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து போன அந்த மதுமிதா அப்படிங்கக்கூடிய அந்த மாணவிக்கு கணித பாடம் எழுதின மாணவிக்கு பாராட்டுகள் குமிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஈவினிங் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து நல்லடக்கம் செய்யறதுக்காக எரியூட்டுறதுக்காக அழைச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்படிலாம் வந்து ஒரு புதிய சம்பவங்கள் இருக்குது. ஸோ இந்த மழை வந்து மக்களுக்கு வந்து நன்மை பயக்குமா தீமை பயக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக தான். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா 10/3/2025 கிட்டத்தட்ட 38 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சு வைப்போம். ஸோ இது தொடர்ந்து நீடிக்காத அளவுக்கு இந்த மழை வந்து தடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் ஈவினிங்காக ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பள்ளிக்கூடம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலையில் 14/3/2025 எந்த நடக்கும் அப்படிங்கிறது ஈவினிங் ஒரு வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் கூட சந்திக்கிறேன். நன்றி.